ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸில் இது வந்துட்டு 11 4th லெசன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். அவுர்னா மேலும், கா கே கி இது மூணுமே உடையன்னு அர்த்தம். ஓகேங்களா. குத்தானா நாய், குத்தே அப்படின்னா ப்ளூரலில் இருக்குது நாய்கள். கோடா அப்படின்னா குதிரை, கோடே அப்படின்னா குதிரைகள். பாயினா சகோதரன், பாயியான் அப்படின்னா சகோதரர்கள். பகன்னா சகோதரி, பகனே அப்படின்னா சகோதரிகள். சோட்டா பாயி தம்பி, படா பாயி அண்ணன். சோட்டி பகன் தங்கை, படி பகன் அக்கா. சோட்டே சோட்டி சோட்டே. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சோட்டா, அடுத்தது சோட்டி சோட்டே அப்படின்னாவே இதில் வந்துட்டு பாய்னா வந்துட்டு அதில் வந்து சோட்டா, கேர்ள்னா சோட்டி, அதிலே சோட்டே அப்படின்னா ப்ளூரல்ல. ஓகேங்களா. படா படி படே பெரிய அப்படிங்கிறதுக்கு. அடுத்து பாருங்கள் தோஸ்துனா நண்பன். சகேலி அப்படின்னா ஃப்ரெண்டு, அது பெண்ணை வந்து குறிக்கிறப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு குறிக்கிறப்ப வந்துட்டு சகேலி, அதே பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்ப தோஸ்து. அடுத்தது பாருங்கள் கேல்னா விளையாடு ப்ளே. அடுத்தது மைதான் அப்படின்னா கிரவுண்டு, மைதான் அப்படின்னா கிரவுண்டு. அடுத்தது பாருங்கள் லடக் ஹாரா அப்படின்னா விறகு வெட்டி. ஓகேங்களா. லகட் லா ஹாரா அப்படின்னா விறகு வெட்டி. அடுத்தது ஏக் அப்படின்னா ஒன்று, தோ இரண்டு, அப்படின்னா இருக்கிறேன், ஹோ அப்படின்னா இருக்கிறாய். இது பாருங்கள். ஃபஸ்ட்டு கருனா வீடுன்னு அர்த்தம். ஓகேவா. எகு கர்ஹே அப்படின்னா இது எங்கள் வீடு, இதே வீடு. அடுத்தது எகு ரகீம் காஹ் கரே, இது ரகீமோட வீடு. ஓகேங்களா. ஒரு பையனோட வீடு பொண்ணோட வீடு அப்படின்னு வரப்ப இந்த இடத்துல பையனை குறிக்கிறப்ப பக்கத்தில் அவனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறப்ப கா வரணும். ஓகேங்களா. இது ரகீமோடைய வீடு. கர்மே கோன் ஹே, வீட்டில் யார் இருக்கிறார்கள். ரகீம் கர்மே ஹே, ரகீம் தான் வீட்டில் இருக்கான். ரகீம் ககான் ஹே, ரகீம் எங்கே இருக்கிறான். ரகீம் குர்ஷி பர் ஹே, ரகீம் நாற்காலியின் மீது இருக்கிறான். ஒன்றின் மீது அப்படின்னு சொல்கிறப்ப ஆன். ஓகேங்களா. பர் அப்படின்னு வரும். ஜமீன் பர் கோன் ஹே, தரை மீது யார் இருக்கிறார்கள். ஜமீன் பர் அப்படின்னா ஃப்ளோர். ஓகேங்களா. தரை மீது யார் இருக்கிறார்கள். அடுத்தது பாயினா சகோதரன். ஓகேங்களா. ரகீம் கா பாயி ஜமீன் பர் ஹே, ரகீமோடைய சகோதரன் தரை மீது இருக்கிறான். ஓகேங்களா. ரகீம் கா பாயி, ரகீமுடைய அப்படிங்கிறதுக்கு ஒருத்தங்களுடைய அப்படின்னு வரப்ப கா வரணும். அடுத்து ரகீம் கா பாயி கோன் ஹே, ரகீமோட சகோதரன் யார். ரகீம் கா பாயி ஹே. ஓகேங்களா. கரீம் அப்படிங்கிறவன் தான் ரகீமுடைய சகோதரன். கரீம் ரகீம் கா சோட்டா பாயி ஹே, கரீம் வந்து ரகீமோட தம்பி. ஓகேங்களா. சோட்டா பாயினா தம்பி. அடுத்தது பாருங்கள். அப்துல் பி ரகீம் கா பாய் ஹே, ரகீம்க்கு வந்துட்டு இவனும் ஒரு தம்பின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கூட கரீமோட அப்துலும் கூட அப்படிங்கிறதுக்கு பிங்கிறது வரும். ஓகேங்களா. ரகீமோட சகோதரர்கள் யார் யார், கரீமும் அப்துலும். ஓகேங்களா. அப்போ கூட அப்படிங்கிறதுக்கு பி வரும். அப்துல் பி ரகீம் கா பாய் ஹே, அப்துல் கூட ரகீமும் சகோதரனாக இருக்கான். அடுத்தது அப்துல் ரகீம் கா படா பாயி ஹே, அப்துல்லோடைய அண்ணன் பெரிய அண்ணன் தான் ரகீமு. அப்துல் அவுர் கரீம் ரகி கே பாயி ஹான் ஹே. ஓகேங்களா. அப்துலும் கரீமும் ரகீமுடைய சகோதரர்கள். அடுத்தது அப்துல் கரீம் அவுர் ரகீம் பாயி ஹே. ஓகேங்களா. அப்துல் வந்துட்டு அப்துல் கரீம் மற்றும் ரகீம் வந்து சகோதரர்கள். ஓகேங்களா. அடுத்தது கியா அப்துல் கர்மே ஹே, அப்துல் வீட்டில் இருக்கானா. நகி அப்துல் கர்மே நகி ஹே, அவன் வந்து வீட்டில் இல்லை. வகு துகான் மே ஹே, துகான்னா கடை, அவன் கடையில் இருக்கான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். பகன்னா சகோதரின்னு அர்த்தம். ரகீம் கீ பாருங்கள். பொண்ணை பற்றி சொல்கிறப்ப சகோதரின்னு வரப்போ ரகீம்க்கு கீன்னு வந்துருச்சு. அந்த இடத்துல அப்துல் இவங்கெல்லாம் கரீம்லாம் வரப்போ அந்த இடத்துல கான்னு வரும். ஓகேவா.
இந்த இடத்துல பொண்ணை பற்றி குறிக்கிறதுனால பகன் பற்றி குறிக்கிறதுனால கீன்னு வந்திருக்கு. ரஹீம் கி பகன் கோன் ஹே, ரஹீமோட சகோதரி யார்? ரஹீம் கி பகன் மும்தாஜ் ஹே. ஓகேங்களா, ரஹீமுடைய தங்கச்சி வந்துட்டு சகோதரி வந்து மும்தாஜ். ஓகேங்களா. அடுத்தது ராம் ரஹீம் கா தோஸ்தே, ராம் தான் வந்து ரஹீமுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பையனை குறிக்கிறப்ப அப்போ காணும், பொண்ணை குறிக்கிறப்ப கீன்னு வரும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கியா ஜோசப் பி ரஹீம் கா தோஸ்தே, ஜோசப்பும் ரஹீமுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆமாம் ஜோசப் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஜோசப் பி ரஹீம் கா தோஸ்த் ஏ. ஓகேங்களா. அடுத்தது ராம் और ஜோசப் ரஹீம் கே தோஸ்த் ஐன், ராமும் ஜோசப் ரெண்டு பேருமே ரஹீமுடைய தோஸ்து தான் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரை வச்சு குறிக்கிறப்ப இந்த இடத்துல கேன்னு வருது. ஓகேங்களா, ப்ளூரல் ஃபார்ம் வரதுனால. அப்போ கானா ஒருத்தங்க, அது ஆம்பளை, கேர்ள்னால் கீன்னு வரணும். அடுத்தது ப்ளூரலில் வருதுன்னா கேன்னு வரணும். ஓகேங்களா. சரளா கோன் ஹே, சரளா யார்? சரளா ராம் கி பகன் ஹே, சரளாங்கிறவ ராமுடைய சகோதரி. அடுத்தது சரளா மும்தாஜ் கி சகேலி ஹே, சரளா வந்து மும்தாஜுக்கு வந்துட்டு அவள் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சரளா அவர் மும்தாஜ் ககான் ஏ, அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னு கேட்குறாங்க. சரளாவும் மும்தாஜும் எங்கே இருக்கிறார்கள்? சரளா அவர் மும்தாஜ் கேல் கே மைதான் மே ஹே, அவங்க ரெண்டு பேரும் சரளாவும் மும்தாஜும் விளையாட மைதானத்தில் இருக்கிறார்கள். ஓகேங்களா, மைதான் மேனா மைதானத்தில் இருக்காங்க. கியாவே கர்மே ஹைன், அவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா? வீட்டில், கர்மேனா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நகிவே கேல்கே மைதான் மே ஹைன், இல்லை அவங்க வந்து விளையாடுறதுக்கு இதுக்கு போயிட்டாங்க, மைதானத்துக்கு போயிட்டாங்க. வே கோன் ஹே, அவர்கள் எங்கே? வே லட்கியான் ஹைன், அவர்கள் பெண்கள். வே ஜயா ஆர் மேரி ஹைன், அவங்க யாருன்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அவங்க முதல்ல பெண்கள்னு சொல்லியாச்சு. லட்கியான்னா பெண்கள். அந்த பெண்களுடைய பேர் வந்து சொல்கிறப்ப ஜயா மேரி அப்படின்னு சொல்கிறாங்க. வே ககான் ஹே, அவங்க எங்கே? வே பகிச்சே மே ஹே. ஓகேவா, அவங்க வந்து தோட்டத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், குத்தா பற்றி படிக்க போகிறோம். வகு கியா ஹே, அது என்னன்னு கேட்குறாங்க. வகு குத்தா ஹே, அது வந்து ஒரு நாய். வகு டாமி ஹே, அதோட பேர் டாமி. டாமி ஏக் சோட்டா குத்தா ஹே, அது ஒரு சின்ன நாய். டாமி ராம்கா குத்தா ஹே, டாமி வந்து ராம்கா அப்படின்னா உடைய, ராமினுடைய நாய் தான் டாமி. வே ககான் ஹைன், அவை எங்கே? வே குத்தா ஹைன், அவை நாய்கள். அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வே ககான் ஹைன், அது அவைகள் எங்கே இருக்கிறது? குத்தே கேல்கே மைதான் மே ஹைன், நாய்கள்லாம் வந்துட்டு, குத்தேனா வந்துட்டு நாய்கள் ப்ளூரலில் இருக்குது. நாய்கள்லாம் வந்துட்டு இப்போ மைதானத்தில் விளாண்டுட்டுருக்கு. வே ரஹீம் கே குத்தா ஹைன், அங்கே ரஹீமோட நாய்கள், அதெல்லாமே ரஹீமோட நாய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வகான் தோ குத்தே ஹைன், அங்கே 2 நாய்கள் வந்து உள்ளன. அடுத்தது பாருங்கள், நாயோட டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது கோடானா குதிரை. யகு கியா ஹே, இது என்ன? யகு கோடா ஹே. ஓகேவா, இது என்னன்னு கேட்குறாங்க. அது குதிரைன்னு சொல்கிறாங்க. யகு ஏக் படா கோடா ஹே, இது ஒரு பெரிய குதிரை. யகு ஜோசப் கா கோடா ஹே, இது வந்து ஜோசஃபோட கோடா குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஜோசப் கா அப்படின்னா ஜோசஃபுடைய. அடுத்தது கோடா ககான் ஹே, கோடா வந்து எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. குதிரை எங்கே? கோடா கேல்மே மைதான் மே ஹே. ஓகேவா, கோடாவும் குதிரையும் விளையாட்டு மைதானத்தில் இருக்குது. வே கியா ஹைன், அவை என்ன? வே கோடே ஹைன், அவை குதிரைகள். யகான் தோ கோடே ஹைன், இங்கே வந்து 2 குதிரை இருக்குது. ஓகேங்களா. ஏ ஜோசப் கே கோடே ஹைன், இவை வந்து ஜோசஃபோடைய குதிரைகள். கோடே ககான் ஹே, கோடா வந்து எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. குதிரைகள் எங்கே இருக்கிறது? கோடே கேல்கே மைதான் மே ஹே. ஓகேங்களா, கோடே வந்து மைதானத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கேன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ப்ளூரலில். தோ
குத்தே और दो கோடே கேல்கே மைதான் மே ஹை. 2 நாய்களும் 2 குதிரைங்களும் விளையாட்டு மைதானத்தில் தான் இருக்குங்க. ஓகேங்களா, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம 5th லெசனில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.